பர்ஃபெக்டாக ரிச் டேஸ்ட்டில் சூப்பரான ப்ரௌனி, அதுவும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் 1 கிலோ ப்ரௌனி பண்ணுறதுக்கான அளவு சொல்கிறேன். நீங்கள் இதை ஹாஃப் கூட ஆக்கிக்கலாம். கரெக்டாக டார்க் சாக்லேட் 250 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் கூடவே 100 கிராம் வர மாதிரி பட்டர் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த வேலையை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆறி வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 130 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா வந்தது அப்படின்னா 150 கிராம் எடுத்துக்கலாம். அண்ட் கூடவே 50 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு அதையும் தனியாக வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு சீனி, 50 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை பீட்டர் வச்சு நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம சீனியும் நாட்டு சக்கரையும் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வர மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இதிலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த டார்க் சாக்லேட்டு, பட்டர் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பீட்டருக்கு வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம கொக்கோ பவுடர், கோதுமை மாவு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா சளிச்சிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ ஒரு பெரிய ட்ரேயில் கொஞ்சமாக பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரௌனி பேட்டர் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸு, சாக்லேட் இந்த மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் பாதாம், முந்திரி ரெண்டையும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் கூடவே வீட்டிலே ரெடி பண்ண சாக்கோ சிப்ஸ் இருந்தது, ஸோ அதையுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். நான் குக்கிங் ரேஞ்சில் வச்சேன் அப்படின்றனால கீழே மட்டும் ஃபயர் ஆன் பண்ணியிருந்தேன், மேலே ஆன் பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தான். நல்ல கிரிங்கிள் டாப்போட நல்ல சூவியான சூப்பரான ப்ரௌனி, அதுவும் கோதுமை மாவுலேயே நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பீஸ் போடணும், சூடாக இருக்கும் போது போடக்கூடாது. இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு பொருட்களோட அளவு எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.